எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் ரகுகோபால். டொனால்ட் ட்ரம்ப் நேற்றுக்கு பதவி ஏற்றதுக்கப்புறம் இன்னைக்கு மார்னிங் செஷனில் ஓப்பன் ஆன மார்க்கெட்டு தொடர்ந்து ஃபால் ஆகிட்டு இருந்தது. பட் ஆஃப்டர்நூன் செஷனில் கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆயிருந்தது. ஹெச்டிஎஃப்சி பேங்க்குடைய ரிசல்ட் வந்து ஸ்லைட்லி பாசிட்டிவாக இருந்தது. மார்க்கெட் வந்து ஓவராலாக நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ஓவரால் இப்போது ரைட் நோ பாட்டம் அவுட் ஆயிருக்கு. கரெக்டாக அந்த சப்போர்ட்டில் டச் பண்ணிட்டு 22,950ங்கிறது சப்போர்ட். ஸோ அந்த சப்போர்ட்டில் டச் பண்ணிட்டு மார்க்கெட் எபோவில் தான் நிற்கிது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் சைன். செகண்ட் பாசிட்டிவ் சைன் வந்து என்னன்னா, இப்போது இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மார்க்கெட் வந்து கீழே ஃபால் ஆகிருக்கணும் அப்படின்னா கண்டினியூஸாக கீழே ஃபால் ஆகணும். பொதுவாக இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் ஒரு நல்ல ஃபாலுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா கண்டிப்பாக சீக்வன்ஸ் ஆஃப் செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்கும். பட் இந்த இடத்துல செல்லிங் ப்ரெஷர் இல்லை. ஏன் அப்படின்னா பொசிஷனலாக மார்க்கெட் வந்து சப்போர்ட்டிவ் ரீஜனில் இருக்குது. இந்த இடத்துல பையர் வந்து என்ட்ராராங்க. இது நம்ம எப்படி வந்து ஐடென்டிஃபை பண்ணலான்னா, மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கண்டினியூஸாக கீழே ஃபால் ஆகிருக்கணும். பட் இங்கே ஃபால் ஆகாமல் கரெக்டாக இந்த எட்ஜில் வந்து நிற்கிது. ஸோ இதை வந்து நம்ம எப்படி கன்சிடர் பண்ணிக்கலாம்னா, டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. நிஃப்டி பொசிஷனலாக சப்போர்ட்டில் எடுத்திருக்கு, பொசிஷனலாக ட்ரெண்டில் சப்போர்ட் எடுத்திருக்கு, அதே நேரம் இன்ட்ராடேல டபுள் பாட்டம் எடுத்திருக்கு. அப்போ மார்க்கெட் ரிவர்சல் ஆகுதுங்கிறத எப்படி கன்சிடர் பண்ணணும்? இப்போ இந்த நெக்லைன் சொல்லுவோம். இந்த நெக்லைன் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே நாளைக்கு வந்து இந்த ஹைக்கு மேலே, அதாவது 23,170க்கு மேலே ட்ராவல் ஆகும்போது கண்டிப்பாக இது லைக் வந்து ஒரு டபிள்யூ ஷேப் மாதிரி கம்ப்ளீட்டாக ரெக்கவர் ஆகும். இந்த மாதிரி ரெக்கவர் ஆகும். ஓகே, ஸோ நாளைக்கு இதை வந்து செக் பண்ணி பாருங்கள். 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நான் வச்சுருக்கிறேன். இது வந்து MT4 பிளாட்ஃபார்ம் தான், மற்றபடி இது வந்து ஒரு ஸ்பெஷல் சாஃப்ட்வேர்லாம் கிடையாது. ஸோ 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் வச்சு பாருங்கள். இன்கேஸ் 23,170க்கு மேலே ரைஸ் ஆகும்போது அப்சைடில் ரிவர்சல் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நிஃப்டியை பொறுத்தளவுக்கு. நெக்ஸ்ட்டு சென்செக்ஸ் வந்து இந்த பிரேக் அவுட் ஆகி அதுக்குண்டான டார்கெட் வந்து ஆல்ரெடி ரீச்டு. 75,500ங்கிறது இனிஷியல் டார்கெட்டு. இது ஆல்ரெடி ரீச் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரக்சரில் மார்க்கெட் இதுவுமே ரிவர்சல் ஆகிறதுக்கான ஒரு சைன். அதாவது இந்த மாதிரி வந்து ஒரு ஃபால்க்கு அப்புறம் ஒரு ரைஸ் ஆகிட்டு அகெயின் இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. இப்போ ஒரு ரைஸ் நடந்திருக்கு, இந்த இம்பல்ஸுக்கு உண்டான ரெசிஸ்டன்ஸ் இதை பிரேக் அவுட் ஆகும்போது மார்க்கெட் வந்து திரும்பவும் அப்சைட் ரிவர்சல் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்னைக்கு ரைஸ் ஆகிருக்கு பாருங்க, இந்த ஹை, இந்த ப்ரீவியஸ் ஹை, அதாவது 76,400க்கு மேலே ரைஸ் ஆகும்போது ஃபர்தராக இதுவுமே கம்ப்ளீட்டாக ரைஸ் ஆகிடும். இந்த ப்ரீவியஸ் ஹை 77,300 வரைக்குமே அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ சென்செக்ஸை பொறுத்தளவுக்கும் இந்த லெவல் பர்டிகுலர் லெவலில் வந்து நோட் பண்ணிக்கோங்க. 76,400 450 இதை கிராஸ் பண்ணும்போது சென்செக்ஸுமே நாளைக்கு வந்து அப்சைடு போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் முக்கியமாக செக்டார் வைஸ்ன்னு பார்க்கும்போது ஐடி செக்டார் வந்து ஒரு பாசிட்டிவ் சைனில் இருந்து இருக்குது. ஏன்னா ஷார்ட் டேர்மில் ஐடி செக்டார் மட்டும்தான் கரெக்டாக சப்போர்ட் எடுத்து அப்சைடில் இருக்குது. இதுக்கு நேர் ஆப்போசிட்டாக உங்களுக்கு ரியாலிட்டி செக்டாரில் வந்து கம்ப்ளீட்டாக டவுன் சைடில் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு பாருங்க. இன்னைக்கு கிட்டத்தட்ட 4.5% வந்து ரியாலிட்டி செக்டர். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீக்லேயே இந்த டிராயிங் வந்து போட்டு வச்சிருக்கோம். ரியாலிட்டி செக்டர் வந்து ஆஃப்டர் ஒரு நல்ல ரைஸுக்கு அப்புறம் இந்த மாதிரியான ஒரு ஃபார்மேஷன் வந்திருக்கு. அதாவது இந்த மாதிரி டெக்னிக்கல் ட்ரெண்டு பேட்டர்ன்ஸ் இதெல்லாம் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் ஃபால் ஆகும். பட் எக்ஸாக்டாக எங்கே என்ட்ரி எடுக்கணும், எங்கே டார்கெட் வைக்கணும், இது வந்து வேவ் அனாலிசிஸில் இன்னுமே அக்யூரேட்டாக இருக்கும். ஸ்டாக் வைஸ்ன்னு பார்க்கும்போது ரியாலிட்டி செக்டாரில் டிஎல்எஃப்ங்கிறது ஒரு மேஜர் பிளேயர். கரெக்டாக இது வரைக்கும் அப்சைடில் இருந்த இந்த ட்ரெண்டு டவுன் சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு பாருங்க. ஸோ செல்லிங் ப்ரெஷர் வந்து அதிகமாக இருக்குது. அதே மாதிரி மேக்ரோடெக் டெவலப்பர்ஸ்னு சொல்லுவோம், லோடா, இந்த கம்பெனியும் ஒரு ஸ்ட்ராங்கான செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இது வரைக்கும் சைட்வேஸ் அப் ட்ரெண்டாக இருந்தது, பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த கம்பெனியை பொறுத்தளவுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜனுக்கு வந்திருக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கூட கொஞ்சம் கீழே ஃபால் ஆச்சுன்னா
1040 1038ங்கிறது சப்போர்ட்டு. உங்களுக்கு ஷார்ட் டேர்ம்லையும் இந்த ஒரு சப்போர்ட்டிவ் ரீஜன் வந்து ஃபார்ம் ஆகுது பாருங்க. ஓகே, ஸோ மேக்ரோடெக் டெவலப்பர்ஸை பொறுத்தளவுக்கு 1020 1000க்கு மேலே ட்ரேட் ஆகிட்டு இருக்க வரைக்கும் ஷார்ட் டேர்மில் பாட்டம் அவுட் ஆயிருக்குன்னு எடுத்துக்கலாம். இது வந்து ரிவர்சல் ஆகாது. ஏன்னா உங்களுக்கு 1000க்கு பிலோவில் வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே இதுவும் லைக் வந்து ஒரு ஹெட் அண்ட் ஷோல்டர் மாதிரி ஃபார்ம் ஆகும். ஸோ லோதா பொறுத்தளவுக்கு மேக்ரோடெக் டெவலப்பர்ஸை பொறுத்தளவுக்கு 1000க்கு பிலோவில் வீக்லி கேண்டில் க்ளோஸ் ஆனால் மட்டுமே டவுன் சைடு அப்படிங்கிறத கன்சிடர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஒபராய் ரியாலிட்டி மேஜர் பிளேயர்ஸ் இதுவுமே பாருங்க ஷார்ப்பாக ஃபாலோ ஆயிருக்கா. ஸோ செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. ஒபராய் ரியாலிட்டி வந்து செல்லிங் ப்ரெஷரில் தான் இருக்குது. இந்த மாதிரி கண்டினியூஸாக ஃபாலோ ஆச்சுனாலே ஹெவி செல்லிங் ப்ரெஷர் வந்து இருக்கும். இன்றைக்கும் வந்து பிரேக் அவுட் ஆகி தான் பிலோ க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டாக் வந்து செல்லிங் ப்ரெஷரு. பை சைடு அப்படின்னாக்கா ஐடி ஸ்டாக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், எஸ்பெஷலி விப்ரோ ஸ்ட்ராங்காக அப்சைடில் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்குது. ஸோ விப்ரோவில் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். மற்றபடி வந்து பெரும்பாலான செக்டார்ஸ் வந்து ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் இருக்குது. ஒரு ஸ்ட்ராங்கான பையிங் ப்ரெஷர் அப்படின்னா ஐடி ஸ்டாக்ஸில் மட்டும் இப்போதைக்கு வந்து பாட்டம் அவுட் ஆகிருக்கு. அதுலேயும் விப்ரோ வந்து ஒரு ஸ்ட்ராங்காக அப்சைடு பிரேக் அவுட் ஆகிருக்கு. ஓகே, இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸை பொறுத்தளவுக்கு இது. நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயில் வந்து பார்க்கலாம். நேற்றுக்கு க்ரூட் ஆயில் வந்து நம்ம பார்க்கல, இன்றைக்கி க்ரூட் ஆயில் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட்டு க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஆஃப்டர் ஒரு நல்ல ஃபால்க்கு அப்புறம் பொசிஷனலாக ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டு, ஏன்னா இங்கே பிரேக் அவுட் ஆகிருக்கு. இந்த இடத்துல க்ரூட் ஆயிலை பொறுத்தளவுக்கு ஒரு கன்சால்டேஷனில் தான் ட்ரேட் ஆகுது. ரைட் நோ நீங்கள் ஒரு ஹவர்லியில் வச்சு பாருங்கள். ஆஃப்டர் டவுன்ஃபால் ஆனால் கூட இந்த ஒரு ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்டில் தான் க்ரூட் ஆயில் வந்து ட்ரேட் ஆகுது பாருங்கள். அப் சைடாக இருக்கட்டும் அண்ட் டவுன் சைடாக இருக்கட்டும் வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ளே என்டையர் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கா. அப் சைடில் வந்து உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸுங்கிறது 6600, டவுன் சைடில் ரெசிஸ்டன்ஸுங்கிறது 5520 25 இந்த ஜோனுக்குள்ளே தான் என்டையர் ட்ரேடிங்கும் நடந்துகிட்ருக்கு. கிட்டத்தட்ட வித்தின் இந்த ஜோனுக்குள்ளே தான் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து பாட்டம் அவுட் ஆகிருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி நாளைக்குள்ளே திரும்பவும் அப்சைடில் வந்து ரைஸ் ஆகலாம். 6600 610 வரைக்குமே அப்சைடில் வந்து ரைஸ் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இன்றைக்கி பொறுத்தளவுக்கு க்ரூட் ஆயில் பையான் டிப்ஸ் வந்து இருக்கலாம். ஓகே, ஃபைன். தேங்க்யூ ஆல் ஆஃப் யூ. நீங்கள் எடுத்துக்கூடிய ஸ்டாக்ஸ் அதனுடைய ட்ரெண்ட் அப்டேட் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்னால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. மேலும் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.